ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணிட்டு கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து டிஎன்இஏ வந்து அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்டேட் வந்து அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் சென்னைக்கு வந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது யாரெல்லாம் வந்து சென்னை போயிட்டு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க நண்பா. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். அதாவது டிஎன்இஏ வந்து என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா அவங்க மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்க எந்த டேட்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. உங்களுக்கு அந்த டேட்டுக்கு நேராக நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் போயிட்டு உங்களுக்கான அந்த ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. இதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான அப்டேட் ஒன்று வந்திருக்குது. இப்போ இந்த ஒருக்கான லிங்கான டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். இது வந்து அஃபீஷியலாக வந்து டிஎன்இஏ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. த ஷெட்யூல் ஆஃப் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபார் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி இஸ் கிவன் பிலோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹேவ் applied for sports quota are informed to attend the certificate verification in person as per the given schedule date and time அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. டேட் அண்ட் டைம் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ரைட் சைடில் சிவி டைம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சிவி அப்படின்னா வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டைமிங் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அலாங் வித் ஆல் தர் ஒரிஜினல் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போது நான் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எஸ்ன்னு கொடுத்துருப்பீங்க. அந்த இடத்துல நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் போயிட்டு அவங்க கிட்ட ஷோ பண்ணி காமிக்கணும். ஜஸ்ட் வெரிஃபிகேஷனுக்காக கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் பிளஸ் வந்து 2 செட் ஆஃப் ஜெராக்ஸ் காப்பி அலாங் வித் த ரிலவெண்ட் ஃபார்ம்ஸ். இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா, இந்த ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபார்மை நீங்க வந்து கண்டிப்பா ஃபில்அப் பண்ணிருப்பீங்க. ஃபில்அப் பண்ணி சைன் பண்ணி பேரண்டோட சைன் பண்ணி டேட் எல்லாமே நீங்க மென்ஷன் பண்ணிருப்பீங்க. 2021, 22, 23, 24 இந்த 4 அகாடமிக்கு இருக்குண்டான ஸ்போர்ட்ஸ். நீங்க வந்து கிரிக்கெட்ல இருந்தீங்கன்னா கிரிக்கெட்னு போட்டிருப்பீங்க, வாலிபால்னா வாலிபால் போட்டிருப்பீங்க, கபடினா கபடின்னு சொல்லிட்டு நீங்க வந்து போட்டிருப்பீங்க. இதுல உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் என்னவோ அதை போட்டு நீங்க வந்து கோல்டு லெவலா, சில்வர் லெவலா, இல்ல பிரான்ஸ் லெவலான்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அதையுமே கரெக்டா நீங்க மென்ஷன் பண்ணி ரீமார்க்ல வந்து நோட் பண்ணிருப்பீங்க. இதேமே நீங்க வந்து எடுத்துட்டு போகணும். பிளஸ் வந்து உங்களுக்கு ஸ்கூல்ல நீங்க வந்து ஸ்டேட் லெவல்ல பண்ணிருந்தீங்கன்னா அந்த ஸ்டேட் லெவல்ல இருக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட் நீங்க வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் என்ன பண்ணணும்னா இவங்க கிட்ட கொண்டு போய் காமிக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா relevant forms and printed application. Printed application வேற ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்க அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காப்பி வந்திருக்கும் இல்லையா, இந்த காப்பி தான் நீங்க வந்து ஃபில்அப் பண்ணி உங்களை வந்து கொடுக்க சொல்றாங்க. ஸோ இந்த காப்பி நீங்க வந்து ஒரு 2 செட்டு போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா, 2 செட்டு போட்டு இதேமே கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சென்டர் ஃபார் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அண்ட் அட்மிஷன்ஸ் நெக்ஸ்ட் பில்டிங், அண்ணா யூனிவர்சிட்டி, கிண்டி கேம்பஸ், சென்னை 25 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க வந்து போகணும் அப்படிங்கறத சொல்றாங்க. உங்களுடைய டிஎஃப்சி சென்டருக்கு வந்து போகக்கூடாது. நீங்க இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கீங்க அவங்க மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த அட்ரஸ்க்கு போயிட்டு உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்போ இதுல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 100 பேஜுக்கு மேல வந்து அப்ளிகேஷன் வந்து போயிட்டு இருக்குது. நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு, ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு. ஸோ இப்போ இதுல வந்து உங்களுடைய பேர் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா கண்டுபிடிக்கலாம். மேல இந்த இடத்துல மொபைல் போன் அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஃபைண்ட் பேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும். இந்த இடத்துல உங்க பேரை டைப் பண்ணுங்க. ஏன்னா உங்க பேர்ல வந்து ஏகப்பட்ட பேர் இந்த இடத்துல இருப்பாங்க நம்ம தமிழ்நாட்டில். அப்படிங்கிறத நேம் இல்லாம நீங்க என்ன பண்ணணும், உங்க அப்ளிகேஷன் நம்பர் எங்க இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல மேல இருக்கும். இந்த நம்பரை காப்பி பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து பேஸ்ட் பண்ணுங்க. அப்ளிகேஷன் நம்பர்ல நீங்க வந்து இந்த இடத்துல கரெக்டா வந்து போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஈஸியாக உங்களால் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இதை போடுறேன்னா இப்போ இந்த இடத்துல அவங்களுடைய நேம் வந்து இந்த இடத்துல இருக்குது. இவங்க அவருடைய அந்த டேட் அண்ட் டைம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. 12/6/2024 காலையில 11:15 இருந்து 1 வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஸ்போர்ட்ஸ்க்கு உண்டான அந்த சர்டிபிகேட்ஸ்லாம் நீங்க ரெடி பண்ணி அவங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதாவது சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இதை வந்து ஆஃப்லைன்ல மட்டும்தான் பண்ண முடியும், ஆன்லைன்ல பண்ண முடியாது. ஸோ நீங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு அப்ளை பண்ணியிருக்கவங்க மட்டும் இதை ட்ரை பண்ணுங்க. மற்ற நீங்க நார்மலா இருக்கக்கூடிய வேற ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கக்கூடியவங்க பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா நீங்க பண்ண தேவையில்லை. ஒன்லி ஃபார் ஸ்போர்ட்ஸ் கோட்டால இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இந்த ஒரு அப்டேட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஎன்இஏக்கு அப்ளை பண்ணிட்டு கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.